மீண்டுமாக உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இனி நாமத்திலே நான் மகிழ்ச்சியுடன் வாழ்த்துகின்றேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட நாம் 2 வசனங்களை வாசித்து தொடர்ந்து ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிற காரியங்களை நாம் கேட்பதற்கு நம்முடைய காதுகளை ஆண்டவரை நோக்கி நாம் திருப்புவோம். 2 தீமோத்தேயு 4ஆம் அத்தியாயம் 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்துணவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். சத்தியத்திற்கு செவியை விலக்கிவிட்டு கட்டுக்கதைகளுக்கு செவிகளை சாய்க்கின்ற காலம் வரும். இது சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தீமோத்தேயு என்று சொல்லப்படுகிற அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஆன்மீக குமாரனுக்கு எழுதுகின்ற பொழுது இவ்விதமாக எழுதுகிறார். முன்னறிந்து சொல்லுகிறார், காலம் வரப்போகிறது. அந்த காலத்தில் ஜனங்கள் எப்படி மாறுவார்கள் என்றால், முந்தின வசனத்தில் பார்த்த 3வது வசனத்திலே, ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல். ஆரோக்கியமான உபதேசத்தை ஏன் பொறுக்க முடியல? ஆரோக்கியமானது தானே, அது அவசியமானது தானே. ஆரோக்கியத்தை யாராவது வெறுக்க முடியுமா? ஆரோக்கியமான காரியங்களுக்கு சில வேளையில் கொஞ்சம் சுவை குறைவு, கவர்ச்சி குறைவு, அதன் மேல் நமக்கு ஒரு ஈர்ப்பு குறைவு. அது மட்டுமல்ல, அதனுடைய கடினத்தன்மைகள் நமக்குள்ளே ஒரு உண்மையான விருப்பத்தை ஏற்படுத்தாமல் போய்விடுகிறது. பொதுவாக பாருங்க, ஐஸ்கிரீம்னு சொன்னால் கபக்குன்னு எடுத்து சாப்பிடலாம் இல்லையா? பார்த்த உடனே சாப்பிடணும் ஆசை வரும் இல்லையா? ஆனால் வேறு சில விதமான ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை நான் ரொம்பவும் ஆசையோடு விரும்பி என்ன செய்ய மாட்டோம், சாப்பிட மாட்டோம். ஏதோ வேறு வழி இல்லாமல் சாப்பிடும். குழந்தைகளுக்கு முன்னால் சாக்லேட்டையும் வச்சு அவங்களுக்கு நல்ல ஒரு ஃபுட்டு, நல்ல ஒரு சோறு அது இதை வச்சு சாப்பிடுப்பான்னு சொன்னால் குழந்தைகள் முதல்ல எது எடுத்து சாப்பிடும்? சாப்பாடு எடுத்து அங்கே தள்ளி வச்சுட்டு சாக்லேட்டை தான் என்ன செய்வாங்க, முதல்ல சாப்பிடுவாங்க. ஏன்னா அதற்கு ஒரு இம்மீடியட் டேஸ்ட் இருக்குது. சாக்லேட்டுக்கு என்ன இருக்குது, அதை பார்த்தோன்னே நமக்கு நாவல் நீர் வழிகிற மாதிரி ஒரு அட்ராக்ஷனலுக்கு இருக்குது. அதுபோல் தான் ஆரோக்கியமான உபதேசங்களை ஜனங்கள் கேட்பதற்கு ஒரு உண்மையான விருப்பத்தோடு வருவது கடினம். நேற்றைய தினத்தில் பார்த்தோம், இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கின்ற பொழுது அவர் கவர்ச்சி மிக்கவராக இருந்தார். அவர் எல்லாராலும் கவர்ந்து இழுக்கப்படத்தக்கவராக இருந்தார். எனவே தான் அவர் தூரமாக ஓடி ஓடி ஒளிந்து கொண்ட வேளையிலும் கூட அவர்கள் தேடி தேடி அவரை அழைத்து வந்தார்கள். ஆனால் அவர் வார்த்தைகளை பேச ஆரம்பித்த பொழுது, அவர்கள் எதை கேட்க வேண்டும், எதை அறிய வேண்டும், எதை பின்பற்ற வேண்டும் என்று சொல்ல ஆரம்பித்த பொழுது, யோவான் 6ஆம் அத்தியாயம் 60ஆம் வசனத்தில் வாசித்தோம், இது கடினமான உபதேசம், இது இட்ஸ் வெரி வெரி ஹார்ட், இது கேட்கறதுக்கே நமக்கு சரியாக விளங்க மாட்டேங்குது, புரிஞ்சிக்கிறதுக்கே கடினமாக இருக்குது. இதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு உட்கார்ந்து நம்ம நேரத்தை வீணாக்கணுமா? வந்தோமா, ஏதாவது வித்தியாசமா ஆச்சரியமா அற்புதமா நடக்குதா, அதை பார்க்கணும், பயனடையணும். இந்த காலத்தில் யாருக்கு வேணும் பிரசங்கம், யாருக்கு வேணும் உபதேசம்? அந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிட்டு என்ன சொன்னாங்க, இது கடினமான உபதேசம், நாம் என்ன பண்ணிடுவோம், இதுக்கு போய் நேரத்தை செலவு பண்ணாமல் வீட்டை பார்த்து போயிடுவோம். இன்னைக்கு இயேசுநாதர் அற்புதம் செய்கிற மூடில் இருக்கிறது மாதிரி தெரியல. அவர் தொடக்கத்திலிருந்தே இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாகவே இருந்துட்டு இருக்கிறாரு. நாம் விரும்பி விரும்பி போகிறோம், அவரோ திரும்பி பார்க்காம போயிட்டே இருக்கிறாரு. அப்போ வார்த்தைகளை பேசுகின்ற பொழுது அந்த நாட்களிலே இயேசுநாதரை நேரடியாக பார்த்தவர்களுக்கும் அதை கேட்க வேண்டும் என்ற ஆர்வம் குறைவாகத்தான் இருந்தது. அப்போ இயேசுநாதரை அந்த நாட்களில் கூட மக்கள் திரளாக தேடி வந்த பொழுது அவருடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எதுவாக இருந்தது? அற்புதங்கள். இப்போ அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறாரு, ஜனங்கள் என்ன செய்வாங்க, ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் என்ன செய்வார்கள், செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்றபடியான போதகர்களை
சேர்த்து கொள்வார்கள். ஆக இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் மோசே திரும்பவுமாக தேவனுடைய கட்டளைகளை கொடுத்த பொழுது, கற்பனைகளை கொடுத்த பொழுது, அவற்றை அந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு சிரமப்பட்டார்கள். அவற்றை அவர்கள் விரும்பவில்லை. எனவே அவர்களை தேவன் திட்டமிட்டபடி ஆசீர்வாதமான தேசத்திற்கு கொண்டு செல்ல முடியவில்லை. ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை யோசித்து திட்டமிட்டு அவர்களை ஆசீர்வதிக்க விரும்பின பொழுதிலும் கூட அவராலே முடியலை. பார்வோனை பணிய வைத்தார், செங்கடலை கடந்து போக வைத்தார், இரவும் பகலும் அக்னி ஸ்தம்பத்தையும் மேகஸ்தம்பத்தையும் கொடுத்தார், பசி வராதபடிக்கு மன்னாவை கொடுத்தார், தாகம் வராதபடிக்கு கற்பாறு தண்ணீரை கொடுத்தார், யாரும் அவர்களை தொடாதபடிக்கு எதிரிட்டு வந்த எல்லாரிடத்திலிருந்து அவர்களை பாதுகாத்தார். 40 வருடங்கள் வழி நடத்துவதற்கு நல்லதொரு மோசையை கொடுத்தார். ஆனாலும் கடவுள் திட்டமிட்டபடி அவர்களை ஆசீர்வதிக்க முடியவில்லை. காரணம் என்ன? ஏன் ஆசீர்வதிக்க முடியலை? தேவனுடைய ஆலோசனைகளை, தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய அறிவுரைகளை, அவருடைய கட்டளைகளை, கற்பனைகளை எந்த இருதயம் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, விரும்பவில்லையோ, அவர்களை ஆண்டவரே ஆசீர்வதிக்க விரும்பினாலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாற முடியாது. புரியுதா? இதுதான் கடவுளுடைய ரூல். தேவன் தம்முடைய வார்த்தைகளை கேட்கின்ற இருதயத்தை தான் ஆசீர்வதிக்க முடியும். தேவன் தம்முடைய வசனங்களை கேட்டு அதன்படி வாழ்வதற்கு தங்களை அர்ப்பணிக்கிறவர்களைத்தான் ஆசீர்வதிக்க முடியும். அதனால்தான் பலவிதமான பாடுகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், நெருக்கடிகள் இவைகளுக்கு மத்தியிலே வாழ்ந்த பொழுதிலும் கூட தாவீதை தேவன் ஆசீர்வதித்து உயர்த்த முடிந்தது. ஒரு பெரிய ராஜ்யத்தை அவன் மூலமாக கட்டி எழுப்ப முடிந்தது. ஆனால் எல்லா வசதிகளையும் சாலோமோன் ராஜா கொடுத்த பிறகும், சௌகரியமான சூழ்நிலைகளை வாழ்வதற்கான வழிகளை அவன் உருவாக்கி கொடுத்த பொழுதிலும் கூட அவன் ஒரு சாம்ராஜ்யத்தை உடைத்தான். இல்லையா? சண்டை கிடையாது, சச்சரவு கிடையாது, அமைதியான சூழ்நிலையில் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ராஜ்யத்தை அவன் உடைக்க முடிந்ததை ஒழிய அதை வலுப்படுத்த முடியவில்லை. காரணம் என்ன? அவன் தேவனுடைய வார்த்தைகளை தன்னுடைய வாழ்க்கையிலே சரியாக கடைபிடிக்கவில்லை. மற்றவர்களுக்கு போதித்தான், மற்றவர்களுக்கு அறிவுரை சொன்னான். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்காத காரணத்தினாலே ஆண்டவரே அவனை மிகுதியாக ஆசீர்வதிக்க விரும்பின பொழுதிலும் கூட இறுதியிலே சொல்ல நேர்ந்தது, மாயை மாயை, எல்லாம் மாயை, மனதுக்கு சஞ்சலம், நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தைகளை எந்த அளவிற்கு உங்களுடைய இருதயத்திற்குள்ளே நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்களோ அந்த அளவிற்குத்தான் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். இந்த கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இது எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? ஆமோஸ் தீர்க்கதரிசி புஸ்தகம் 8ஆம் அத்தியாயத்தினுடைய 11ஆம் வசனத்தினுடைய கடைசி வாக்கியத்தை மட்டும் வாசியுங்கள். ஆமோஸ் 8ஆம் அத்தியாயத்துடைய 11ஆம் வசனம். இதோ தேசத்தின் மேல் நான் பஞ்சத்தை அனுப்புகிற நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டான பஞ்சம் அல்ல, ஜல குறைவினால் உண்டாகிய தாகவும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்கக்கூடாத பஞ்சத்தை அனுப்புவேன். அது கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுவார். எப்போ அது வரும்? இஸ்ரவேலர்கள் இன்னும் ஒரு மேசியா வரப்போகிறதா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாளே ஒழிய வந்தவரை இன்னும் அடையாளம் காணவில்லை. இந்த தீர்க்க தரிசனம் எப்போ நிறைவேறப் போகுது? நான் சொல்லுவது கர்த்தருடைய வார்த்தைகளுக்கான பஞ்சம். இன்னைக்கு அநேகர் பேசுகிறது உண்மைதான், அநேகர் எழுதுவது உண்மைதான், கர்த்தர் பேசுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்வதெல்லாம் உண்மைதான். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தைகள் இந்த நாட்களிலே மிக அபூர்வமாகத்தான் தொனித்துக் கொண்டிருக்கின்றது. கர்த்தருடைய வார்த்தைகளை வெகு சிலர் மட்டும்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அநேகர் கேட்டுக்கொண்டிருப்பது கர்த்தருடைய வார்த்தைகள் அல்ல, கர்த்தருடைய வார்த்தைகள் என்ற பெயரிலே மனிதன் சொல்லுகிற வார்த்தைகள். கர்த்தருடைய வார்த்தை என்று சொன்னால் அந்த வார்த்தையிலே கர்த்தருக்கேற்ற அம்சங்கள் அடங்கி இருக்கும். கர்த்தருடைய வார்த்தைகள் கர்த்தரை வெளிப்படுத்தும். கர்த்தருடைய வார்த்தைகள் கர்த்தருடைய பரிசுத்தத்தை பிரதிபலிக்கும். கர்த்தருடைய வார்த்தைகள் வல்லமை உள்ளவைகள். அது ஒரு மனிதனுடைய இருதயத்திற்குள்ளே ஊடுருவி செல்லுகின்ற பொழுது அந்த மனிதனுக்குள்ளே அது சில உறுத்தல்களை, சில அசைவுகளை ஏற்படுத்தும். அதான் கர்த்தருடைய வார்த்தை. இப்பொழுது அநேகர் பேசுவது நாம் வாசித்தோம் அல்லவா, ஜனங்கள்
செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் இச்சைகளுக்கு ஏற்றபடி, அப்படி என்றால் தாங்கள் விரும்புகிற விதமாக பேசுகின்ற போதகர்களை சேர்த்து கொள்ளுவார்கள். அதனால் தான் இந்த நாட்களிலே அநேக போதகர்கள், அவர்கள் பாஸ்டர்களாக இருக்கலாம், அவர்கள் சுவிசேஷர்களாக இருக்கலாம், அவர்கள் போதகர்களாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளுடைய தன்மையை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது அவர்கள் எதற்காக பேசுகிறார்கள் என்றால், எப்படி பேசினால் ஜனங்களுக்கு அது பிரியமுள்ளதாக இருக்குமோ அப்படி பேசுகிறார்கள். பெரிய மேடைகளிலிருந்து பேசப்படுகிற வார்த்தைகளை கவனித்து பார்க்கும் பொழுது ஜனங்கள் என்ன கேட்க விரும்புகிறார்களோ அதைத்தான் அவர்கள் பேசுகிறார்கள். இயேசு கிறிஸ்து அந்த நாட்களில் பேசின வார்த்தைகள் ஜனங்கள் என்ன கேட்க விரும்பினார்களோ அவைகள் அல்ல. அதனால்தான் இது கடினமான உபதேசம் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் அந்த இடத்தை விட்டு கடந்து போக ஆரம்பித்தார்கள். ஐயா, நீங்க டாக்டர்கிட்ட போயிட்டு, டாக்டர் எனக்கு உடம்புக்கு சரியில்லை, கழுத்து வலிக்குது, முதுகு வலிக்குது, இடுப்பு வலிக்குது, தலை வலிக்குது, அதனால் நான் சொல்கிற அந்த மெடிசன்லாம் எனக்கு எடுத்து கொடுங்க, நான் சொல்லுகிற அந்த மாத்திரையெல்லாம் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்ல அந்த டாக்டரும் சரிங்க, எப்படியோ நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் என்ன மாத்திரை கேட்குறீங்களோ நான் தரேன் அப்படின்னு எடுத்து கொடுத்தா உங்கள் நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஒரு நல்ல டாக்டர் அப்படியெல்லாம் செய்ய மாட்டார். மெடிக்கல் ஸ்டோரில் வேணும்னு சொன்னால் போயிட்டு நீங்கள் கேட்குற மாத்திரையை கொடுப்பான். ஏன்னா நீங்கள் கேட்குறத கொடுத்து அவனுக்கு காசு வரும். ஆனால் டாக்டர் அப்படி செய்யக்கூடாது. உங்கள் உடல்நிலையை பரிசோதித்து நீங்கள் என்ன கேட்குறீங்க அப்படி இல்லை, உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பார் இல்லையா? அல்லேலூயா. அதுபோல தேவனும் நாம் என்ன கேட்கிறோம் என்பதை அவர் அறிந்து அப்படியே தருவதில்லை. நமக்கு என்ன அவசியமோ அதைத்தான் தருவார். பிள்ளைகள் நம்மிடத்தில் என்ன கேட்கிறது? அவைகளுக்கு அவசியமானவைகளை கேட்கவில்லை, அவைகள் அவசியம் என்று உணர்கின்றவைகளை கேட்கிறது. தங்களுடைய வாய்க்கு சுவையான அந்த மிட்டாய்களை, சாக்லேட்டுகளை, ஐஸ்கிரீமை கேட்கிறது. ஆனால் தாயோ என்ன சொல்லுகிறாள்? இல்லை இல்லை, இவற்றையே நீ சாப்பிட்டு கொண்டிருந்தா உன்னுடைய உடல் வீணாகிவிடும், ஆரோக்கியம் கெட்டு போய்விடும், அதனால் நான் தருகிற சாப்பாடை நீ சாப்பிடு. அப்போ தாய் ஏன் அப்படி கொடுக்கிறாள் என்றால், தான் கொடுக்கிற சாப்பாடு தான் அந்த குழந்தைக்கு ஆரோக்கியத்தை உருவாக்கும். பிள்ளை கேட்கறதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தால் பிள்ளை வீணாகி போய்விடும். அதனால தான் நிறைய பிள்ளைகள் வீணாகவே போயிடுது இல்லையா? இப்போ உள்ள சொசைட்டியில் அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா, பிள்ளை என்ன கேட்டாலும் பிள்ளைக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். எதை வாங்கி கேட்டாலும் அதை வாங்கி கொடுத்துடணும். பிள்ளைக்கு மனம் கோணக்கூடாது, மனசு கஷ்டப்படக்கூடாது. நாம தான் கஷ்டப்பட்டுருக்கிறோம், நம்ம பிள்ளைகளும் கஷ்டப்படக்கூடாது சொல்லிட்டு என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்து கொடுத்து நிறைய பேர் தங்களுடைய பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்தையும் கெடுத்துடுறாங்க, அவர்களுடைய இதய ஆரோக்கியத்தையும் கெடுத்துடுறாங்க. ஏன்? பிள்ளைகள் என்ன கேட்குறாங்களோ அதை செய்கிறதா நம்ம கடமைன்னு நினைக்கிறோம். அப்படியல்ல. பிள்ளைகள் பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அவர்கள் என்ன கேட்கிறார்கள் என்ற அடிப்படையில் அல்ல, அவர்களுக்கு என்ன அவசியம் என்ற அடிப்படையில் என்ன செய்யணும்? பெட்ரோல் கொடுக்கணும். அப்போதான் அந்த பிள்ளைகள் ஆரோக்கியமாக வளரும். மனநிலையிலும் சரீர நிலையிலும் ஆரோக்கியமாக வளருவார்கள். அதுபோலவே ஆண்டவர் அருமையானவர்களே, நாம் கேட்கிறவைகளை அல்ல, நமக்கு அவசியமானவைகளை தருகிறார். அந்த அவசியமானவைகளை அவர் தருகின்ற பொழுது அவற்றை நாம் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஜனங்கள் தங்களுடைய மனதிற்கேற்றபடியான வார்த்தைகளை கேட்க விரும்புகிறார்கள். பாருங்க, இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கையில் பலவிதமான நெருக்கடிகள், சோதனைகள், பிரச்சனைகள், புரிந்து கொள்ள முடியாத வாழ்க்கை நெருக்கடிகள், தொடர்ந்து வருகின்ற உபத்திரவங்கள், இவைகளுக்கு மத்தியில் இவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்றால், யாராவது ஒரு ஊழியக்காரன் இதற்காக ஜெபம் பண்ணி அந்த பிரச்சனை நீக்கணும், இல்லைன்னா ஒரு கூட்டத்துக்கு போனால் இது தொடர்பான ஆறுதலான வார்த்தைகளை கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அதனால தான் தொலைக்காட்சி மூலமாகவும் அப்படிப்பட்ட வார்த்தைகள் எதிர்பார்க்கிறார்கள், மேடைகள் மூலமாகவும் அப்படிப்பட்ட வார்த்தைகள் எதிர்பார்க்கிறார்கள், சபைகளுக்கு சென்றாலும் அப்படிப்பட்ட வார்த்தைகள் எதிர்பார்க்கிறார்கள். அப்படிப்பட்ட ஜனங்கள் அங்கே வருகின்ற பொழுது இந்த பிரசங்கிமார்களும் போலியான ஒரு மனதுருக்கத்தை காண்பித்து கொண்டது உண்மையான மனதுருக்கம் கிடையாது. அது ஒரு நடிப்பு. தொலைக்காட்சிக்காக நடிக்கிறது, மேடைக்காக நடிக்கிறது. பிரசங்க நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே மனது உருகிடுவாங்க. ஆனால் மற்ற நேரங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கைக்கும் அவங்க மனதுருக்கத்துக்கும் தொடர்பு இருக்காது. ஜனங்களுக்கு முன்னால் போகிறவர்கள மனதுருக்கம் நிறைந்தவர்களாக தங்களை காண்பித்து கொள்வார்கள். பிற வாழ்க்கை செயல்முறைகள், குணநிலைகள், மனநிலைகள் எல்லாம் நீங்கள் கவனித்து பார்க்க நேரிட்டால் மன இறுக்கத்தின் ஆவியோடு அவள் செயல்படுவதை காண முடியும். அப்போ அவர்கள் அங்கே பிரசங்கிக்கின்ற பொழுது கண்ணீரோடு வந்திருக்கின்ற சகோதரியே,
பலவிதமான போராட்டங்களுக்கு மத்தியிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற சகோதரனை, தொட்டதிலெல்லாம் தோல்வி தொடர்ந்து வருகிறதே என்று வேதனையோடு அமர்ந்திருக்கிற அருமையான சகோதரியே, கர்த்தர் உன்னுடைய கண்ணீரை காண்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றோடு உன்னுடைய கண்ணீருக்கு நான் முடிவு கட்டப் போகிறேன். சகோதரனே, இன்றோடு உன்னுடைய பிரச்சனைக்கு முடிவு ஏற்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி சொன்னோன்னே இவங்களுக்கு என்ன வரும்? ஆண்டவர் எவ்வளோ அருமையா என் பிரச்சனையை பார்த்து வச்சுக்கிட்டு நான் போன உடனே தீர்க்க தரிசனமாக பேசுகிறாரு பாருங்க. நான் தானே கண்ணீரோட வந்தேன். உங்களமா நிறைய பேர் கண்ணீரோட வந்திருப்பாங்க. வருகிற நிறைய பேருடைய வாழ்க்கை பின்னணியில் கண்ணீர்கள் இருக்கிறது இல்லையா? பிரச்சனைகள் இருக்கிறது, கஷ்டங்கள் இருக்கிறது. இவற்றையெல்லாம் அறிந்து வைத்துக் கொண்டுதான் இன்றைய போதகர்கள் வெளிப்படுத்தப்பட்டதன் அடிப்படையில் அல்ல, விவரங்களை தெரிந்து வைத்ததன் அடிப்படையில் அவள் கண்ணீரோடு வந்திருக்கிற சகோதரியை, கஷ்டங்கள் பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கிற சகோதரனை கர்த்தர் உன்னை காண்கிறார். தேவைப்பட்ட 4 பேரையும் சேர்த்து சொல்லிக்கிறான். யார் அந்த அந்தோணி? யார் அந்த அருமநாயகம்? 3வது வரிசையில் உட்கார்ந்து இருக்கிற யார் அவள்? அப்படியெல்லாம் கேட்டு பேர்களையும் என்ன செய்யலாம்? சொல்லிக்கலாம். கேட்ட உடனே இவங்களுக்கு என்ன வந்துடும்? ஆண்டவர் நம்ம மேலே எவ்வளவோ மனதுருகி இந்த மாதிரி சொல்கிறாருன்னு. ஆனால் இந்த மாதிரி கண்ணீர் வடிக்கிற, பிரச்சனைகளுக்குள் சிக்கி தவிக்கிற அநேகருக்கு அதனுடைய உண்மை காரணங்கள் என்ன தெரியுமா? அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதில்லை. அவர்கள் வேத வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அவர்கள் கடந்த காலங்களிலே செய்த தவறுகளை இன்னும் உணரவில்லை. தங்களுடைய தவறுதலான முடிவுகளின் விளைவாக, தவறான வழிகளினுடைய விளைவாக, முரட்டாட்டங்களுடைய விளைவாக இன்று அவருடைய வாழ்க்கையை பிரச்சனைகள் சந்திக்கின்றது, உபத்திரவங்கள் நெருக்குகின்றது, பலவிதமான சோதனைகளால் பாதிக்கப்படுகிறார்கள். அதனுடைய அடிப்படை காரணங்களை அவர்கள் அறிந்து மனம் திரும்பாத வரைக்கும் அவருடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. தங்களுடைய தவறான வாழ்க்கையினுடைய விளைவாக, வேத வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதனுடைய விளைவாக, மனம் போறபடி வாழ்ந்தனுடைய விளைவாக, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதான அந்த மகிமை கொடுக்க தவறினுடைய விளைவாக, வேத வார்த்தைகளுக்கு விரோதமாக செயல்பட்டனுடைய விளைவாக பிரச்சனைகள், கஷ்டங்கள், நெருக்கடிகள் வந்து அவர்கள் அங்கே கண்ணீர் வடிக்கிறார்கள். அதற்கு தீர்வு என்ன தெரியுமா? தங்களுடைய தவறுகளை உணர்கிறது. ஆனால் பிரசங்கியார் என்ன சொல்லுகிறார்? உன் கண்ணீரை துடைத்துக்கொள். இன்றோடு தீர்ந்தவனுடைய பிரச்சனை ஆண்டவர் சொல்லுகிறார், குடும்பம் குடும்பமாக நான் இன்று உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறேன், உங்கள் கண்ணீருக்கு முடிவு கட்டப் போகிறேன், இன்றோடு முடிந்தது உங்களுடைய கண்ணீர் அப்படின்னு பிரசங்கியார் சொல்லுகிறார். ஜனங்களுக்கு இதனால உண்மையான ரிலீஃப் வரப்போறதும் கிடையாது, உண்மையான ரெமெடி கிடைக்க போறதும் கிடையாது. அருமையானவர்களே, ஏனென்றால் ஜனங்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளைத்தான் கேட்க விரும்புகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர்கள் பேசுகிறார்கள். அவர்கள் உண்மையிலே உங்களுக்கு நல்லதை செய்யவில்லை. நீங்கள் ஒருபோதும் ஆசீர்வாதங்களை ஆண்டவருடைய கரத்திலிருந்து பெற முடியாதபடிக்கு நிரந்தரமாக உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தடை ஏற்படுத்தி விடுகிறார்கள். உண்மையான பிரசங்கி என்ன செய்யணும்? சொல்லுவாங்க, நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பசியல். ஒரு டாக்டர்கிட்ட போனால் கூட தலைவலிக்குது டாக்டர் அப்படி சொன்ன உடனே, பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளே, என்னிடத்தில் இருக்கவே இருக்கிறது ஒரு அதிரடி மாத்திரை, அதை நீ சாப்பிட்ட உடனேயே உன்னுடைய வேதனை போயிடும் அப்படின்னு ஒரு மாத்திரை எடுத்து கொடுத்து உடனே சாப்பிட்டோன்னே தலைவலி போயிடுச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்? டாக்டர் மேலே நமக்கு ஒரு சிம்பதி வரும். ஆனால் என்ன பிரச்சனை ஆகும்? இந்த டாக்டர் என்ன பண்ணுறாரு? நாம் கொஞ்ச நேரம் நமக்கு இருக்கிற வேதனையை உணர விடாமல் செய்கிறாரே ஒழிய அந்த நோயை மறைமுகமாக அவர் என்ன செய்கிறார்? வளர விடுகிறார். நாம் ஒருபோதும் அந்த நோயிலிருந்து விடுதலை அடையாதபடிக்கு நம்முடைய மனசுக்கேற்றபடி அவர் செயல்பட்டு நமக்கு நிரந்தரமான ஒரு கேட்டை அவர் உருவாக்குகிறார். நல்ல டாக்டர்னா தலைவலின்னு சொன்னோன்னா தலைவலி மாத்திரையை கொடுத்துடக்கூடாது, வயிற்று வலின்னு சொன்னோன்னா வயிற்று வலி மாத்திரையை கொடுத்துடக்கூடாது. இந்த தலைவலி வயிற்று வலி எதனால் வருது அப்படின்னு என்ன செய்யணும்? சில டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்து அதுக்கு பிறகு உனக்கு தலைவலி வர்றதுக்கு காரணம் அது தலைக்குள்ளேருந்து வரல, உன் வயிற்றுக்குள்ள என்ன இருக்குது? ஒரு கட்டி இருக்குது, அந்த கட்டி வளர்ந்துக்கிட்டு இருக்குது, இன்னும் கொஞ்ச நாள் போனால் சர்ஜரி பண்ணாலும் உன் கதை அவுட் ஆகிடும். அதனால் இப்போவே நீ என்ன செய்யணும்? இம்மிடியட்டாக அதுக்கு மெடிக்கல் ரெமெடி தேடணும் அப்படி சொல்லிட்டு அவர் அட்வைஸ் பண்ணணும். அப்போ தான் வியாதி நீங்கும். அதுக்கு பதிலாக அந்த நேரத்துக்கு மட்டும் வலி தீர்றதுக்கு மாத்திரை கொடுத்தா அந்த வேதனை என்ன செய்கிறது? தற்காலிகமாக மறைகிறது. ஆனால் நிரந்தரமான நோய் எங்கே வளருகிறது. அப்புறம் திடீர்னு நோய் என்ன செய்யும்? உச்சக்கட்டத்துக்கு வரும். என்ன மருந்து போட்டாலும், என்ன மருத்துவம் பார்த்தாலும்
அதனால விடுதலை கிடைக்காது. இதைத்தான் இன்றைக்கு பல ஊழியர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையான கர்த்தருடைய வார்த்தைகளை உண்மையான மனசாட்சியோடு பேசுகிற பாஸ்டர்கள் தேசத்தில் மிகவும் குறைவு. உண்மையான தேவனுடைய வார்த்தைகளை தேவனிடத்திலிருந்து கேட்டு இதுதான் தேவன் மக்களுக்கு சொல்ல விரும்புகிற வார்த்தைகள் என்று அறிந்து அவர்களுக்கு போதிக்கிற சுவிசேஷங்கள் நாட்டிலே மிகவும் குறைந்து போய்விட்டார்கள். பேதுரு சொல்லுகிறது போல கள்ள போதகர்கள் உங்கள் மத்தியில் இருப்பார்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவானவளை போதிப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் பொருளாசையினாலே உந்தப்பட்டிருக்கிறார்கள். ஜனங்களுடைய காணிக்கைகளை வாங்க வேண்டும் என்றால், ஜனங்களுடைய ஆதரவை பெற வேண்டும் என்றால், ஜனங்கள் தங்களை பெரியவர்களாக நினைக்க வேண்டும் என்றால், ஜனங்களுடைய மனதிற்கேற்றபடிதான் பேச வேண்டும் என்று அவர்கள் அறிந்து வைத்துக் கொண்டு பேசுகிறார்கள். ஆனால் உங்களுக்கு அவர்கள் ஆசீர்வாதத்தினுடைய வாசல்களை அடைக்கிறார்கள். தேவனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாதபடிக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தடைக்கல்லை போடுகிறார்கள். ஆனால் உண்மையாக தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறவன் ஜனங்கள் விரும்புகிறார்களோ இல்லையோ, அவர்கள் அதை எதிர்பார்க்கிறாளோ இல்லையோ, அதனால் ஜனங்கள் அவரை பெரியவர்களாக நினைக்கிறாளோ இல்லையோ, அதை பற்றியெல்லாம் பொருட்படுத்தாமல் ஆண்டவர் எதை சொன்னாரோ அதை பிரசங்கிக்கிறார்கள். அல்லேலூயா. கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கட்டுக்கதைகள் பெருகி போற காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடவுளுடைய பெயரை சொல்லி கள்ளத்தனமான காரியங்களை மிகுதியாக செய்கிற மனிதர்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் பேசினார், கர்த்தர் சொன்னார், கர்த்தர் வெளிப்படுத்தினார், கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சொல்ல சொன்னார், கர்த்தர் தரிசனம் கொடுத்தார் என்றெல்லாம் அநேகர் சொல்லுவது முழுக்க முழுக்க கட்டுக்கதை. இல்லை என்றால் தவறான ஆவிகளினாலே வழி நடத்தப்பட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள். மோட்சத்திற்கு போய் வந்தேன் என்று சொல்லுகிறார்கள், நரகத்துக்கு போய் வந்தேன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்கள் வாழ்கின்ற விதம் அந்த மோட்சத்துக்கேற்ற வாழ்க்கை இல்லை. அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய மனநிலைகள் எல்லாம் மோட்சத்துக்கு போவதற்கு ஏற்றவைகள் அல்ல. நரகத்துக்கு போய் வந்தேன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நரகத்தை நேரடியாக பார்த்து வந்தவர்களுக்கு தெய்வ பயம் இல்லை. அவர்கள் தீமைக்கு விலகவில்லை. பொய்யான காரியங்களை அவர்கள் துணிந்து பேசுகிறார்கள். நரகம் வரைக்கும் போய் பார்த்து வந்தவர்கள் எவ்வளவு பயத்தோடு இருக்கணும் இல்லையா? எவ்வளவு தேவனுடைய காரியங்களை குறித்து அச்சத்தோடு இருக்கணும். ஆனால் பண ஆசையினாலே பிடிக்கப்பட்டு, பொருள் ஆசையினாலே பிடிக்கப்பட்டு, பொய்களை சொல்லி பொய்யான பங்காளர் திட்டங்களை உருவாக்கி ஜனங்களுடைய பணத்தை தவறாக வசூல் செய்து அதன் மூலமாக தங்களை கோடீஸ்வரர்களாக்கி சமுதாயத்திலே பெரிய பணக்காரர்கள் வாழ்கின்ற விதமான வாழ்வில் அளவிற்கு தங்களை கொண்டு வருகிறார்கள். இவர்களா நரகத்தை பார்த்தவர்கள்? நரகத்தை பார்த்திருந்தா பயந்து பயந்தெல்லாம் ஜீவிக்கணும். இவர்கள் உலகத்துக்கு ஏற்றபடி ஜீவிக்கிறார்கள். பரலோகத்தை பார்த்து வந்தவன் அதற்கு பிறகு அந்த பரலோகத்தை நினைத்து கொண்டு இந்த உலகத்திலே ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையில் வாழ வேண்டும். வாயை திறந்தால் போய் ஜனங்கள் மத்தியில் இன்றைக்கு கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறதான பொய்களுக்கெல்லாம் அளவில்லை. காரணம் என்னவென்றால் ஜனங்களுடைய இயற்கையான இருதயம் தேவனுடைய உண்மையான வார்த்தைகளை விரும்புகின்ற இருதயம் அல்ல. அதை நேற்றைய தினத்தில் உங்களுக்கு நான் சொன்னேன். ஜனங்களுடைய இருதயம் தங்களுடைய மனதிற்கேற்றபடியானவைகளை எதிர்பார்க்கிற இருதயம். எனவே தான் அது கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்க்கிறது. ஆக இயற்கையில் மனுஷன் விசித்திரமானவளை கேட்க விரும்புகிறான், நூதனமானவளை கேட்க விரும்புகிறான். பவுல் அப்போஸ்தலன் கூட அந்த கிரேக்கர்கள் மத்தியில் போன உடனே நூதனமான காரியங்களை கேட்கறதுல அவர்களுக்கு விருப்பம் இருந்தனால, வாயா என்ன சமாச்சாரம் சொல்லு, உங்ககிட்ட ஏதாவது நமக்கு நூதனமாக கேட்கறது கிடைக்குதா, விசித்திரமாக கேட்கறது கிடைக்குதா அப்படி சொல்லிட்டு அவரை கூட்டி மார்ஸ் மடைக்கு அழைச்சிட்டு போய் விவரங்களை கேட்டாங்க இல்லையா? அதனால் ஜனங்கள் இயற்கையிலேயே உண்மையான தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு மனமற்றிருக்கிறாள் என்பதை அறிந்து கொண்ட காரணத்தினால்தான் கட்டுக்கதைகள் பெருகிவிட்டது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சி வழியாக பார்த்தா சிலர் அவங்களே சொல்லிக்கிறாங்க தீர்க்கதரிசி. நோட்டீஸில் வர போடுறாங்க பிராக்கெட்டுக்குள்ள, என்ன தீர்க்க தரிசன வரம் பெற்றவர். பைபிளில் பார்த்தீங்கன்னா யோவான் என்று ஒரு பெரிய தீர்க்கதரிசி இருந்தார். உங்களுக்கு தெரியுமா? எங்கே இருந்தார்? கொடைக்கானல்ல, யூதேயா தேசத்தில் இருந்தார். அவர் பெரிய தீர்க்கதரிசிங்க. அவரை பற்றி இயேசுநாதர் சொல்லுகிறவர்கள் என்ன சொன்னார்னா, ஸ்திரீகளின் வயிற்றில் பிறந்தவர்கள இவரை மாதிரி பெரிய ஆளே கிடையாது. ஸ்திரீகள் வயிற்றில் பிறந்தாலும் பெரிய தீர்க்கதரிசி இவர் தான். அந்த தீர்க்கதரிசியை சந்திக்கிறதுக்கு மத சம்பந்தமான ஆட்கள் எல்லாம் வர்றாங்க.
மத தலைவர்கள் வர்றாங்க, மத கோட்பாடுகளை தெரிஞ்சு வச்சவங்க வர்றாங்க. அந்த பெரிய மத தலைவர்கள்லாம் வந்து, யோ நீ யாரியா அப்படின்னு கேட்குறாங்க. நீர் இன்னமும் புதுமையாக பேசி கொண்டிருக்கிறீர், நீர் யார்? நீர் வந்து எரேமியாவா? நீர் வந்து எலியாவா? கேட்குறதுக்கெல்லாம் இவர் என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு? இந்த காலத்தில் ஒரு தடவை கூப்பிட்டா என்ன சொல்லியிருப்பாங்க? ஆமாம், எலியா அவருடைய ஆவி எனக்குள்ளே வந்திருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லி நடக்கிறாங்க, சாது சுந்தர் சிங்கினுடைய ஆவி எனக்குள்ளே வந்திருக்குது, அவருடைய ஆவி எனக்குள்ளே வந்திருக்குது. அதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசுநாதருடைய ஆவியை தவிர வேற எல்லா ஆவியும் எனக்குள்ளே வந்து போச்சுது. வேற யாருடைய ஆவி நமக்குள்ளே வரக்கூடாதுங்க. அப்படி யாருக்காவது யாருக்குள்ளாவது இருந்த ஆவி வந்துன்னு சொன்னால் அவ்வளோதான். இயேசுநாதருடைய ஆவியை தவிர இயேசுநாதருடைய வாழ்ந்தவங்களுக்கு ஆவி கூட நமக்கு வரக்கூடாது. யாருடைய ஆவி தான் வரணும்? மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை தான் ஊற்றுவேன்னு சொன்னாரே ஒழிய, கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி ஊழியம் செஞ்சுட்டு போனுடைய ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லலை இல்லையா? சொன்னாரா? அப்போ இந்த விதமாக என்ன செய்கிறோம்? தீர்க்கதரிசி. அப்போ அவரை கேட்குறாங்க, எலியாவா? இவங்களை கேட்டிருந்தா, ஆமாம் நான் தான் எலியா. கண்டுபிடிச்சி கரெக்டாக கேட்டுட்டீங்களே. ஆமாம் நான் தான் எலியா. இந்த கடைசி காலத்துக்கு கர்த்தர் என்னைத்தான் எலியாவாக. அது உண்மை பற்றி பைபிளில் ஒன்று எழுதலையே. பைபிளில் ஒன்று எழுத முடியாது. இதெல்லாம் புதிய காரியம். புதிய காரியத்தை என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, பழைய பைபிளில் எழுதியிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் நியூ திங்ஸ். கர்த்தர் புதிய காரியத்தை செய்வேன்னு சொல்லிக்கலாம் அந்த மாதிரி. ஆனால் யோவானை கேட்குறவல்ல, இயேசுநாதர் சொன்னார் இவர் பெரிய தீர்க்கதரிசின்னு. பின்னாடி அவரை கேட்டா, யோ நீர் எலியாவா? இல்லை. எலிசாவா? இல்லை. எரேமியாவா? இல்லை. அப்புறம் கேட்குறாங்க, சரி நீர் யார் தான்? தீர்க்கதரிசியா? அதுக்கும் அந்த ஆள் சொல்கிறாரு இல்லை. அப்புறம் நீ யார்? ஒன்றும் கிடையாது, நான் தேவனுடைய சத்தத்தை என்ன செய்கிறேன்? எக்கோ பண்ணுகிறேன், பிரதிபலிக்கிறேன், எதிரொலிக்கிறேன். இதைத்தான் சொன்னார் ஒழிய, அவர் என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தாரு அதை சொன்னாரே ஒழிய, ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்வதற்கு கூட அவர் தயங்கினார். இந்த காலத்தில் உள்ள ஊழியக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அடைப்புக்குறிக்குள்ள பேர் போட்டு வரோம், தேவ வரம் பெற்றவர். உண்மையான வரம் பெற்ற ஒருவரும் அந்த மாதிரி பிராக்கெட்டுக்குள்ளே போட்டு வரமாட்டாங்க. உண்மையான தீர்க்கதரிசி ஒருவரும் தீர்க்க தரிசன வரம் பெற்றவர் என்று போட்டுட்டு வரமாட்டாங்க. இன்றைக்கு மக்களிடத்தில் வந்து கடைசி கால தீர்க்கதரிசி, இறுதி கால தீர்க்கதரிசி அப்படின்னு அவங்கவுங்க தீர்க்க தரிசன பட்டத்தை போட்டுக்கிறாங்க. போட்டால் கூட பரவாயில்ல. உன் வாழ்க்கை தீர்க்கதரிசிக்குரிய வாழ்க்கையா? நீ வாழுகின்ற விதம் ஒரு தீர்க்கதரிசி வாழ்ந்த வாழ்க்கையை பிரதிபலிக்கிறதா? வேதாகமத்திலே காணப்படுகிற தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது? என்றைக்காவது அவர்கள் பொய் பேசி கொண்டு நடந்தார்களா? பொருளாசைக்கு சாய்ந்து வாழ்ந்தார்களா? இன்றைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று என்று பேசினார்களா? உன்னுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையில் உண்மை இல்லையே. கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னார் என்று நீ சொன்ன எத்தனையோ காரியங்கள் பொய் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. நீ எப்படி தீர்க்கதரிசியாக இருக்க முடியும்? தீர்க்கதரிசி என்று சொன்னால் தேவன் சொன்னதாக சொன்ன அத்தனையும் நிறைவேறி இருக்க வேண்டும். அப்படித்தானே? இன்னைக்கு ஒவ்வொரு வருஷமும் நம்ம நாட்டில் தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க, வருஷத்தோட நடக்க போகிற காரியங்கள் அப்படின்னு. அதை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க சொன்னபடி ஒன்றுமே நடந்திருக்காது. ஆனால் எங்கேயாவது ஏதாவது ஒன்று நடந்தால் அது நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, அதுக்கு உரிமை கொண்டாடிடுறாங்க. இவங்க சொன்ன 10 காரியம் நடக்காது, ஒரு காரியம் எங்கேயோ நடந்திருக்கும், அதுவும் இவங்க சொன்னதுனால நடக்கலாம், அது எதர்ச்சியாகவோ இல்லை தேவனுடைய திட்டப்படி நடந்தது, ஆனால் அதுக்கு இவங்க உரிமை பாராட்டி கொள்வாங்க. ஆக அருமையானவர்கள், எதற்காக இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், அவசியமற்றவைகளை அல்ல, உங்களுக்கு அவசியமானவர்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். கடைசி நாட்கள், உண்மையான தேவ வார்த்தைகளுக்கு பஞ்சமிகுந்த நாட்கள். இந்த நாட்களை கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லுகின்ற அநேகருடைய வார்த்தைகள் உண்மையிலே கர்த்தருடைய வார்த்தைகள் அல்ல. கர்த்தருடைய வார்த்தைகளாக இருந்தால் அதற்கென்று சில அடையாளங்கள் உண்டு. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கும் தீமோத்தேயுவுக்கும் கடிதம் எழுதுகிற பொழுது, நீ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு. நீ பேசுகிற சத்தியத்தை கேட்கிறவனுக்கு உண்மையில ஒரு ஆவிக்குரிய ஆரோக்கியத்தை உருவாக்குறதுக்கு அது ஏது உள்ளதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏதோ கொஞ்ச நேரம் பரவசம் அடைகிறதுக்கு அல்ல, கொஞ்ச நேரம் ஏதோ ஒரு விசித்திரமான உணர்வை அடைவதற்கல்ல. கேட்ட வார்த்தை கேட்ட பிறகு என்ன செய்கிறது, அதான் மிக முக்கியம். யோவான் 16ஆம் அத்தியாயத்தினுடைய 8வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் ஒருவனுக்குள் வந்தா அவர் என்ன செய்வார்? அவர் வந்து பாவத்தை குறித்தும், அவர் வந்து பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார்.
பரிசுத்த ஆவியானவர் ஒரு விசுவாசிக்குள்ள வந்தாலும் சரி, ஒரு ஊழியருக்குள்ள வந்தாலும் சரி, அவருடைய கிரியைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் உள்ளுக்குள் வருகின்ற பொழுது அவர் என்ன செய்கிறாரு? பாவத்தை குறித்து பேசுறாரு, நீதியை குறித்து பேசுறாரு, நியாய தீர்ப்பை குறித்து பேசுறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு தேவ ஊழியனுக்குள்ளே வருகின்ற பொழுது அந்த தேவ ஊழியக்காரன் பேசுகின்ற வார்த்தைகளிலே இந்த பாவம் தொடர்பான வார்த்தைகள் இடம்பெறும், இந்த நீதி தொடர்பான வார்த்தைகள் இடம்பெறும், இந்த நியாய தீர்ப்பு தொடர்பான வார்த்தைகள் இடம்பெறும். நீங்கள் இந்த அளவுகோலின்படி நீங்கள் இந்த நாட்களிலே கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ வார்த்தைகளை அளந்து பார்க்க வேண்டும். பாஸ்டர்கள் பேசினாலும் சரி, போதகர்கள் பேசினாலும் சரி, சுவிசேஷர்கள் பேசினாலும் சரி, அவர்கள் இந்த விதமாக பேசுகிறார்களா? ஏனென்றால் ஒரு மனிதன் அந்த மனிதனுடைய பாவத்தை குறித்து அவன் கண்டித்து உணர்த்தப்பட வேண்டும். இல்லை என்றால் அந்த பாவத்திலேயே அவன் சாவான். ஒரு மனிதனுக்கு தேவனுடைய நீதி என்றால் என்னவென்பது தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கப்பட வேண்டும். அப்படி சொல்லிக் கொண்டிருக்கவில்லை என்று சொன்னால் தேவனுடைய நீதி அவன் இன்னதென்று அறியாமல் தன்னுடைய நீதியின்படியே வாழ்ந்து தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு புறம்பாகி விடுவான். ஒரு மனிதனுக்கு அவனுடைய வாழ்விலே ஒரு நியாய தீர்ப்பு உண்டு என்பதை அவனுக்கு அவ்வப்பொழுது ஞாபகப்படுத்தி அதற்கேற்றபடியான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். இல்லை என்றால் அவன் நியாய தீர்ப்பை குறித்த அலட்சிய உணர்வோடு இருந்து அவன் இறுதியிலே தண்டனைக்கு அவன் தகுதியாகி விடுவான். அதனால் ஒரு உண்மையான விசுவாசியின் மேலோ, உண்மையான ஒரு மனிதன் மேலோ ஒருவருக்கு உண்மையான கரிசனை இருந்தால் அவர் பேசுகிற வார்த்தைகளை எவையெல்லாம் வெளிப்படணும்? பாவத்தை அவர் கண்டித்து உணர்த்தணும், நீதியை குறித்து சொல்லணும், நியாய தீர்ப்பை குறித்து அவருக்கு எச்சரிக்கணும். இதுதான் உண்மையான கரிசனை உள்ளவர்களுடைய தேவ வார்த்தைகள். ஆனால் இன்றைக்கு பெரும்பாலான திருச்சபைகளிலே இப்படிப்பட்ட வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படவே இல்லை. இன்னைக்கு பல திருச்சபைகளை சென்றால் ஒரு ஆடம்பரமான அட்மாஸ்பியர் அங்கே கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க, ஒரு ஆடம்பரமான ஆராதனை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். ஆனால் வார்த்தைகள் இல்லை, அவர்களிடத்தில் தேவனுடைய வார்த்தைகள் இல்லை. அவர்கள் பேசுவதை கேட்டு அந்த வார்த்தைகள் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையை ஒருவரும் வடிவமைத்துக் கொள்ள முடியவில்லை. பரவசப்படுத்துகிறார்கள். வார்த்தைக்கு ஒரு முறை அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தரின் நாமம் மகிமைப்படுவதாக, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம், கையை உயர்த்துங்கள், அசையுங்கள், இப்படியே சொல்லி சொல்லி ஜனங்களை கேட்க வைக்கிறாளே ஒழிய நீ பேசின வார்த்தைகள் மூலமாக ஜனங்களுக்கு என்ன கிடைத்தது, என்ன மெசேஜ், வாட்ஸ் தி மெசேஜ் யூ ஹவ் brought from God for the people அப்படின்னு பார்க்கும் பொழுது இல்லை. அளந்து பார்க்க வேண்டிய காலகட்டங்களில் இருக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் கேட்கின்ற வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகளாக இருந்தால் அந்த வார்த்தைகளிலே பாவத்தை குறித்த கண்டிப்பு இருக்கும், நீதியை குறித்த தெளிவு இருக்கும், நியாய தீர்ப்பை குறித்த எச்சரிப்பை இருக்கும். இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசாமல் உங்களுடைய மனதுக்கு இதமாகவும் உங்கள் மனதுக்கு சுகமாகவும் உங்களுக்கு மனதிற்கு விசித்திரமான உணர்வுகளை கொடுக்கும்படியான வார்த்தைகளை ஒரு சுவிசேஷகரோ, ஒரு போதகரோ, ஒரு பாஸ்டரோ பேசிக் கொண்டிருந்தால் அவர்கள் தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஜனங்கள் மேல் உண்மையான கரிசனையற்றவர்களாக சுய லாபத்துக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். இது போன்ற காரியங்களை இந்த கடைசி காலத்திலே சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. காரணம் என்ன? அருமையானவர்களே, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் வளர வேண்டுமென்றால், கனி கொடுக்க வேண்டுமென்றால், கர்த்தருக்கு சாட்சியாக வாழ வேண்டுமென்றால் உங்களுக்கு ஆரோக்கியமான உபதேசம் வேணும். என்ன உபதேசம் வேணும்? You need sound teachings, healthy teachings. ஏன்னா நீங்க எப்படிப்பட்ட உணவை சாப்பிடுகிறீர்களோ அப்படிப்பட்ட அந்த உணவிற்கேற்றபடி தான் உங்களுடைய ஆரோக்கியம் அமையும். நீங்கள் எதையாவது சாப்பிட்டு விட்டு நல்ல ஆரோக்கியத்தோடு வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் ஆரோக்கியம் வராது. நீங்கள் சாப்பிடுகின்ற உணவினுடைய தன்மையை பொறுத்து தான் நீங்கள் ஆரோக்கியம் அடைய முடியும். நீங்கள் கேட்கின்ற தேவனுடைய வார்த்தைகளின் அடிப்படையில் தான் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய ஆரோக்கியம் அமையும். இன்றைக்கு சபைகளிலே பரவசமான ஆராதனைகள் உண்டு, பாடல் வேளைகள் உண்டு, துதிகளின் சத்தங்கள் உண்டு, ஸ்தோத்திர ஆரவாரங்கள் உண்டு, கவர்ச்சிகரமான பல காரியங்கள் உண்டு. இவைகளெல்லாம் ஜனங்களை ஈர்க்கின்ற தன்மை உண்டு, இவைகளெல்லாம் ஜனங்கள் விரும்புவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை, தேவ பிரசன்னம் நிறைந்த சூழ்நிலை ஜனங்கள் நம்புவார்கள், அதைத்தான் ஜனங்கள் விரும்புவார்கள். இப்படிப்பட்ட ஆராதனை முறைகளை வழிநடத்தி அநேக திருச்சபைகளிலே திருச்சபை தலைவர்கள் ஜனங்களுக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்க இயலாதவர்களாக இருக்கிறார்கள். எதை கொடுக்கணும்?
ஆரோக்கியமான உபதேசம். 1 தீமோத்தேயு 3ஆம் அத்தியாயத்தினுடைய 2வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ஒரு கர்த்தருடைய ஊழியன் பாடத் தெரிந்தவனாக மட்டும் இருந்தால் போதாது, ஆடுவதற்கு தெரிந்தவனாக இருந்தால் மட்டும் போதாது, ஆடலில் மக்களை நடத்த தெரிந்தவனாக மட்டும் இருந்தால் போதாது, அவன் துதிக்கிறவனாக இருந்தால் மட்டும் போதாது, அவன் ஜனங்களை ஆராதனை நடத்துகிறவனாக இருந்தால் மட்டும் போதாது, அவன் யாராக இருக்க வேண்டும்? ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனுமா இருக்கணும். அல்லேலூயா. யாரும் ஆண்டவரை குறித்து அறிவிக்கலாம், யாரும் ஆண்டவரை குறித்து பிரசங்கிக்கலாம், யாரும் ஆண்டவருடைய ரட்சிப்பை குறித்து மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லலாம். ஆனால் ஒரு கூட்டம் ஜனங்களை வழி நடத்துகிற ஒரு மேய்ப்பனுக்கு போதக சாமர்த்தியம் அவசியம். ஏன்னா ஜனங்களை ஆராதனைகள் மூலமாக வளர்க்க முடியாது, பாடல்கள் மூலமாக வளர்க்க முடியாது. இன்றைக்கு பெரும்பாலான திருச்சபை போதகர்கள் பாடல்கள் மூலமாகத்தான் இன்றைக்கு ஜனங்களை வளர்க்க விரும்புகிறார்கள். அதனால்தான் ஃபாதர் பெர்க்மான்ஸ் பாட்டுனாலும் பால்தங்கியா பாட்டுனாலும் பாட தெரிஞ்சாலே போதும், நிறைய பேர் எனக்கும் பாஸ்டராக முடியுங்கிற எண்ணத்தோடு வந்துடுறாங்க. இன்னைக்கு பல பாஸ்டர்களுக்கு இருக்கிற ஆவிக்குரிய தகுதி மார்க்கெட்டில் வெங்காயம் விற்கிறவங்களுக்கு இருக்கிற தகுதியில் கூட இல்லை. 2 பாடல் பாட தெரிஞ்சா போதும், 4 பேருக்கு காஸ்பல் சொல்ல தெரிஞ்சா போதும், உடனே நானும் பாஸ்டர் தான். ஏன்னா இன்றைக்கு நிறைய பாஸ்டர்கள் பிரபலமான பாஸ்டர்களாக இருக்கிறத இவங்க பார்க்குறாங்க. அப்படி என்ன விசேஷமாக இவங்ககிட்ட இருக்கு? நல்லா பாட்டு பாடுறாங்க, நல்லா ஆட்டம் பாட்டம் போடுறாங்க, கவர்ச்சியாக காரியங்களை செய்கிறாங்க. இவ்வளவு தானே ஒரு சபை நடத்துறதுக்கு இவ்வளவு டேலண்ட்ஸ் தான் நமக்கு வேணும்னு சொல்லிட்டு நம்ம பாட தெரிந்த ஆளுகளெல்லாம் பாஸ்டர்களாக மாறிட்டாங்க. சத்தம் போட தெரிஞ்சவங்கெல்லாம் பாஸ்டர்களாக மாறிட்டாங்க, ஆரவாரம் பண்ண தெரிஞ்சவங்கெல்லாம் பாஸ்டர்களாக மாறிட்டாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? இது நான் சொல்லுகிறது இல்லை, இது என்னுடைய சொந்த கருத்தும் அல்ல. ஆண்டவர் எந்த ஒரு மனிதனையும் ஊழியனாக மாற்றலாம், எந்த தகுதியும் இல்லாதவனை தகுதியுடனாக மாற்றலாம். அதற்கு முதல் சாட்சி நான். ஆண்டவருடைய பணியை செய்வதற்கான ஒரு அடிப்படை தகுதி எனக்கு இருக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு ஆண்டவரை பயன்படுத்துகிறார். எந்த ஒரு நிலைமையில் இருக்கிற ஒருவரை ஆண்டவர் கொண்டு வந்து ஊழியக்காரனாக்கலாம். ஆனால் அவர் ஊழியக்காரனாக்கி ஒரு கூட்டம் மக்களை வழிநடத்துகிற பொறுப்பை ஒருவர் கொடுத்தால் அந்த மனிதனுக்கு போதிக்கின்ற ஆற்றலை கொடுக்காமல் இருக்கவே மாட்டார். அல்லேலூயா. ஜனங்களை சரியாக போதித்து வழிநடத்துகின்ற ஆற்றல் இல்லாதவர்கள் பாஸ்டர்களாக இருப்பதற்கு தகுதியே கிடையாது. அது நான் சொல்லுகிறதில்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக தேவன் சொல்லி வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள். இதே வார்த்தைகளை தீத்துவில் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா ஜனங்கள் எதில் வளர்றாங்க சொல்லுங்களேன். நீங்கள் எப்படி ஆவிக்குரியவர்களாக வளர முடியும்? திருச்சபையில் நடைபெறுகின்ற ஆராதனை ஆரவாரங்களில் அல்ல. அதுக்காக ஆரவாரமாக ஆராதிக்க கூடாதென்றோ, பரவசமாக பாடக்கூடாதென்றோ, துதிக்கக்கூடாதென்றோ, சோத்தரிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லவில்லை. இதெல்லாத்தையும் நம்ம செய்யலாம், நானும் இதெல்லாம் செய்வேன். எங்களுடைய ஆவிக்குரிய கூட்டங்களிலும் நன்றாக பாடுவோம், நன்றாக துதிப்போம், நன்றாக சூத்தரிப்போம், நன்றாக ஆராதிப்போம், எல்லாம் உற்சாகத்தை விட்டு விதமாக தான் செய்வோம். ஆனால் இவைகள் யாரையும் வளர்த்து விடாது. எத்தனை பாடல்களை நீங்கள் பாடினாலும் அந்த பாடல் உங்களை பரிசுத்தவான்களாக மாற்றிவிடாது. சரியான தேவ வார்த்தைகளை நீங்கள் உட்கொள்ளவில்லை என்றால், ஆரோக்கியமான உபதேசங்களை நீங்கள் கேட்கவில்லை என்று சொன்னால், எவ்வளவு பிரபலமான ஊழியக்காரர் நடத்துகிற பரவசமான ஆராதனை வேலைகளில் நீங்கள் கலந்து கொண்டாலும் சரி, கைகளை அசைத்து ஆராதித்தாலும் சரி, கைகளை ஆட்டி ஆராதித்தாலும் சரி, குதித்து ஆராதித்தாலும் சரி, நடனமாடி ஆராதித்தாலும் சரி, எப்படி ஆராதித்தாலும் சரி, வார்த்தைகள் இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை. இன்றைக்கு நிறைய சபைகளில் முக்கியமாக சொல்லப்படுறது என்னன்னு சொன்னால், தாவீதை போல நடனமாடி ஆராதி. அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். எங்கய்யா உங்கள் பைபிளில் இப்படி சொல்லியிருக்கு? தாவீதை போல நடனமாடி என்னை மகிமைப்படுத்துன்னு பைபிளில் எங்கேயா சொல்லப்பட்டிருக்கா? நான் நடனம் ஆடுறது கூட எதிரானவன் கிடையாது. எல்லாம் ஆரோக்கியமும்
ஆரோக்கியத்தை உருவாக்கும் விதமாக எல்லாம் செய்யலாம். ஆனால் பைபிளில் தாவீதை போல நடனமாடி ஆண்டவர் ஆராதிக்க சொல்லலை, இயேசு கிறிஸ்துவை போல வாழ்ந்து ஆராதிக்க சொல்லியிருக்கு. இயேசு கிறிஸ்துவை போல வாழ்ந்து ஆராதிப்பதற்கு ஜனங்களை நடத்த வேண்டிய தேவ ஊழியர்கள் தாவீதை போல நடனமாடி ஆராதிக்க ஜனங்களை பழக்குவிக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் என்னவென்றால் இயேசுவை போல போதிக்க தெரியவில்லை. யோவான் 15ஆம் அத்தியாயத்தினுடைய 8ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது தேவன் எப்பொழுதும் மகிமைப்படுகிறார். when God is glorified, when he is getting honor from people, தெளிவாக சொல்லப்பட்டது. வாசியுங்கள் யோவான் 15:8. மிகுந்த கனிகளை கொடுப்பதினால், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினாலே என் பிதா மகிமைப்படுவார், என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் எனக்கும் சீடர்களாக இருப்பீர்கள். நீங்கள் மிகுதியாக பாடுவதில் அல்ல, மிகுதி ஆடுவதில் அல்ல. மறுபடியும் சொல்லுகிறேன், இப்படி சொல்லுவதினாலே பாடுவதற்கும் பரவசம் ஆராதிப்பதற்கும் நான் எதிரானவன் என்று அர்த்தமல்ல. இவைகள் எல்லாவற்றையும் நான் செய்கின்ற சொல்லி இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் இவைகளினாலே கனப்படுகிறார் என்றோ மகிமைப்படுகிறார்களோ நீங்கள் நம்புவீர்கள் என்று சொன்னால் யூ ஆர் டிசீவிங் யுவர் செல்ஃப். தாவீதை போல ஆடுவதற்கு பரிசுத்தாவி அவசியமே இல்லை. பரிசுத்தாவி இல்லாமலே சினிமாக்காரன் என்ன ஆட்டம் போடுறான். மைக்கேல் ஜாக்சன் போட்ட ஆட்டத்துக்கு உலகமே அசைந்தது. அவன் எத்தனை தப்பு பண்ணாலும் சரி, எத்தனை தவறு பண்ணாலும் சரி, அவன் ஒரு ஆட்டம் போட்டான், ஒரு பாட்டு பாடி ஒரு நடனம் புரிந்தான்னு சொன்னால் பெரிய படித்தவன் அதிகாரி அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே கீழே விழுந்து பொருளுவான். பரிசுத்த ஆவியிலேயா மைக்கேல் ஜாக்சன் ஆடினான்? தாவீதை போல நடனம் ஆடுவதற்கு பரிசுத்த ஆவி தேவையில்லை. ஒரு பயிற்சி இருந்தால் போதும், ஒரு விருப்பம் இருந்தாலே போதும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை போல வாழ்வதற்கு பரிசுத்த ஆவி இல்லாமல் முடியவே முடியாது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கின்ற வார்த்தைகளை பெற்றுக்கொண்டால் என்று இயேசு கிறிஸ்துவை போல வாழ முடியாது. இன்னைக்கு நீங்கள் பிற மக்கள் மத்தியிலே சென்று, சமுதாயத்தின் மத்தியிலே சென்று எப்படி நீங்கள் இயேசுவினுடைய சாட்சிகள் என்பதை வெளிப்படுத்துவீர்கள்? பார், நான் நடனமாடி காட்டுறேன் பாரு, எவ்வளவு ஆண்டவர் ஆராதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது ஆடினது மாதிரி ஒரு ஆட்டத்தை போட்டு நீங்கள் புறமத மக்கள் மத்தியில் போய் கடவுளை மகிமைப்படுத்த முடியுமா? முடியுமா? முடியும்னா சொல்லுங்க. நாம் நடனம் ஆடி பார் எவ்வளவா நான் ஆண்டவரை மகிமைப்படுத்தினேன் அப்படின்னு சொன்னால் அவன் சொல்லலாம், ஒன்றை விட நான் சூப்பராக ஆடுவேனே, நீ என்ன ஆட்டம் போடுற, உனக்கு ஆடவே தெரிய மாட்டேங்குத. பிற மக்கள் மத்தியிலே சென்று இயேசுவை போல வாழ்கின்ற பொழுதுதான் அது தேவனுக்கு மகிமையாக இருப்பதை ஜனங்கள் பார்ப்பார்கள். எனவேதான் ஜனங்கள் உங்களுடைய நற்கிரியைகளை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. இன்னைக்கு பல திருச்சபைகளிலே செல்லுகிற மக்கள் பாட பழகி கொள்ளுகிறார்கள், ஆடுவதற்கு பழகி கொள்ளுகிறார்கள், விழுவதற்கும் எழுவதற்கும் பழகி கொள்ளுகிறார்கள், பரவசம் அடைவதற்கு பழகி கொள்ளுகிறார்கள், பாடல் பாட ஆரம்பித்த உடனே பரலோகத்தை பார்க்கிறது போல பாவனைப்படுவதற்கு பழகி கொள்ளுகிறார்கள். ஆனால் இயேசுவை போல வாழ்வதற்கு பழகி கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவிடத்தில் இந்த அன்பை பார்க்க முடியவில்லை, தாழ்மையை பார்க்க முடியவில்லை, உண்மையை பார்க்க முடியவில்லை. அருமையானவர்களே, வெறும் ஆராதனை கவர்ச்சிகளினாலே யாருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் வளர முடியாது. இவைகளெல்லாம் அவசியம். ஆனால் அடிப்படை அஸ்திபாரம் ஆரோக்கியம் தருகின்ற வேத வார்த்தைகள். அல்லேலூயா. கடவுளுடைய தெளிவான வார்த்தைகளை நீங்கள் கேட்கணும். அந்த வார்த்தைகளுக்காக நீங்கள் தாகம் கொள்ளணும். நீங்கள் கேட்கின்ற வார்த்தைகளிலே பாவத்தை கண்டிக்கின்ற உணர்வு இருக்கிறதா என்பதை நீங்கள் பரிசோதிக்க வேண்டும். நான் இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னால், ஊழியக்காரங்களை நீங்கள் பரிசோதித்து பார்க்கறதுக்கு இல்லை, நீங்கள் ஆரோக்கியமான வார்த்தைகளை வசனங்களை எப்படியாகிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை ஒரு திசையிலிருந்து வரவில்லை என்றால் இன்னொரு திசையிலே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீங்கள் வளர்வதற்கும் வளர்ந்து கனி கொடுப்பதற்கும் உங்களுக்கு தெளிவான ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் அவசியம். அந்த வார்த்தைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏதோ ஆண்டவரை ஆராதித்தோம், துதித்தோம், போற்றினோம், பாடினோம் என்று இதுவே தேவனுக்கு மகிமை சேர்க்கும் என்று நீங்கள் எண்ணுவீர்கள் என்று சொன்னால் உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்வீர்கள். வேதம் அப்படி சொல்லவில்லை. வேதம் சொல்லாத காரியங்கள் தான் இன்றைக்கு ஜனங்கள் மத்தியிலே மேலோங்கி இருக்கின்றது. இவைகளைத்தான் பேசுகிறார்கள். கேட்டால் சொல்லுவார்கள், நாங்கள் விடுதலையோடு ஆராதிக்கிறோம். நீ விடுதலையோடு ஆராதிக்கிறாயே, விடுதலையோடு வாழ்கிறாயா?
பொய் சொல்லாமல் இருப்பதற்கு உனக்கு விடுதலை இருக்கிறதா? அன்பு செலுத்தி வாழ்வதற்கு உனக்கு விடுதலை இருக்கிறதா? தாழ்மையோடு செயல்படுவதற்கு உனக்கு விடுதலை இருக்கிறதா? யோக்கியமாக வாழ்வதற்கு உனக்கு விடுதலை இருக்கிறதா? பண ஆசைக்கு விலகி இருப்பதற்கு உனக்கு விடுதலை இருக்கிறதா? பொருள் ஆசைக்கு சாயாமல் இருப்பதற்கு உனக்கு விடுதலை இருக்கிறதா? உலக இன்பங்களை நாடி தேடாமல் இருப்பதற்கு உனக்கு விடுதலை இருக்கிறதா? ஆடம்பரங்களை எல்லாரும் தேடுவது போல நீயும் தேடாமல் இருப்பது உனக்கு விடுதலை இருக்கிறதா? நீ ஆலயத்திலே விடுதலையோடு இருக்கிறாய், விடுதலையோடு ஆராதிக்கிறாய். ஏன் ஆண்டவருக்காக வாழ்கிற இடத்திலே அடிமையை போல இருக்கிறாய், கட்டப்பட்டு இருக்கிறாய். ஆண்டவருக்கு ஏற்றபடி உன்னால் வாழ முடியவில்லையே, பிசாசுடைய அடிமையாக இருக்கிறாயே. விடுதலை என்பது ஒரு அரங்கத்துக்குள்ளேயோ சபை என்று சொல்லப்படுகிற ஒரு கட்டடத்திற்குள்ளேயோ வெளிப்படுவதல்ல, நீங்கள் வாழ்கின்ற இடத்துல வெளிப்படுவது. அல்லேலூயா. நீங்கள் செயல்படுகின்ற இடத்துல வெளிப்படுவது. தேவனுக்கேற்ற பரிசுத்த சுபாவங்களோடு நீங்கள் வாழ்ந்து காட்டினால் அதன் மூலமாக நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? You are enjoying the liberty that comes from God. விடுதலையா இருக்கிறீங்க. You have been liberated by the Spirit of God. ஆடுவதற்கும் பாடுவதற்கும் விடுதலை தேவையில்லை, பழகி கொண்டாலே போதும். உற்சாகமாக ஆராதிப்பதற்கு விடுதலை தேவையில்லை, 4 பேரை போல நாம செஞ்சாலே போதும். அதற்குத்தான் நமக்கு இன்றைக்கு நிறைய இசைக்கருவிகள் இருக்கிறது, பாடல்கள் இருக்கிறார்கள். நம்மை பரவசப்படுத்தி விட அவர்களால் முடியும். ஆனால் பரிசுத்தமாக வாழ்வதற்கு தேவனுடைய வார்த்தைகள் வேண்டும். நான் சொல்லுகின்ற கருத்துக்களை, வார்த்தைகளை என்னுடைய சொந்த சரக்காக நான் சொல்லவில்லை, வேதத்திலிருந்து சொல்லுகிறேன். ஆனால் இது எத்தனை பேருக்கு விருப்பமாக இருக்கிறது, ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக இருக்கிறது என்பது எனக்கு தெரியாது. என்னுடைய கடமை வேதத்தில் இருக்கிறதை சொல்லுகிறேன். யாரும் இதை மறுக்க முடியாது. நான் சொல்லுகிற வார்த்தைகளை யாரும் இல்லை என்று சொல்ல முடியாது. இல்லை பிரதர், நீங்கள் சொல்றபடி இல்லை, சொல்லவே முடியாது ஐயா, சொல்லவே முடியாது. வேத வார்த்தை அடிப்படையில் பேசுகிறேன். ஆக உங்களுக்கு நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், கடைசி காலத்திலே வாழ்கிறீர்கள். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு பஞ்சம் நிலவுகிற காலத்திலே வாழ்கிறீர்கள். கர்த்தருடைய வார்த்தை என்ற பெயரே பொய்யான காரியங்கள் அதிகமாக பிரசங்கிக்கப்படுகிற காலத்திலே வாழ்கிறீர்கள். தேவனுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் பிற காரியங்கள் மேலோங்கி நிற்கின்ற காலத்திலே வாழ்கிறீர்கள். வேத வார்த்தையின்படியான வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வெறும் பரவச நிலைகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிற காலத்திலே வாழ்கிறீர்கள். எனவே நீங்கள் ஆரோக்கியத்துக்கு ஏதுவான தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஆவல் கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் வருகின்ற பொழுது பாவத்தை குறித்து என்ன செய்வாராம்? கண்டித்து உணர்த்துவார் இல்லையா? அவருக்கு என்ன பேர் தெரியுமா? தேற்றரவாளர், கம்ஃபர்டர். பேரு தேற்றரவாளர். செய்கிற வேலை எப்படி இருக்கு? பாவத்தை குறித்து என்ன செய்கிறாரு? கண்டித்து உணர்த்துகிறார். He is rebuking the sin. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில நம்மை கண்டித்து உணர்த்துகின்ற ஒரு சத்தம் வேண்டும். அல்லேலூயா. நாம் பாவம் நிறைந்த உலகத்திலே வாழ்கிறோம். எளிதாக பாவ அழுக்குகள் நம்மை தொட்டு விடுகிறது, நம்மேல் படிந்து விடுகிறது. பாவத்திற்கு எதிராக அதிகமாக போராட வேண்டிய ஒரு சூழலில் வாழ்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே இந்த பாவத்தை குறித்து ஆண்டவர் நம்மை தொடர்ந்து கண்டித்து உணர்த்தி கொண்டே இருந்தால்தான் அந்த பாவத்திற்கு விலகி நாம் பரிசுத்தமாக வாழ முடியும். அல்லேலூயா. பாவத்தை கண்டித்து உணர்த்தும்படியா சொல்லுகின்ற பொழுது அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னவென்றால், மனம் திரும்புதலை குறித்து மக்களுக்கு போதுமான அளவிற்கு பிரசங்கிக்கப்பட வேண்டும். எந்த ஒரு தேவ செய்தியாக இருந்தாலும் அந்த செய்தியை கேட்கிறவர்களுடைய மனதிற்குள்ளே தங்களுக்குள் ஒரு மாற்றம் வேண்டும் என்று உணர்த்துகின்ற ஒரு உணர்வை ஏற்படுத்த வேண்டும். புரிகிறதா? ஏனென்றால் எந்த ஒரு மனிதனும் ரட்சிக்கப்பட்டவனாக இருந்தாலும் சரி, மனம் திரும்பினவனாக இருந்தாலும் சரி, அவன் ஒவ்வொரு நாளும் தன்னிடத்திலிருந்து ஏதோ ஒன்றை விலக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறான். தன்னுடைய மனதை ஏதோ ஒரு நிலையிலே மாற்ற வேண்டிய அவசியத்தில் இருக்கிறான். அதனால மனம் திரும்புதலை குறித்த வார்த்தைகள் உங்களுக்கு தொடர்ந்து பிரசங்கிக்கப்பட வேண்டும். அவைகள் கேட்பதற்கு இன்பமானவைகளாக இராது, ஆனால் உங்க வாழ்க்கைக்கு அவசியம், ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானவைகள். மனம் திரும்புதலை குறித்து பேசணும். இன்றைக்கு பல நற்செய்தி மேடைகளிலே மனம் திரும்புதலை குறித்த பிரசங்கங்கள் இல்லை. தொலைக்காட்சி வழியாக பிரசங்கிக்கப்படுகிற பெரும்பாலான தேவ செய்திகளில்
மனம் திரும்புதலை குறித்து ஒன்றுமே இல்லை. பல திருச்சபைகளே போதிக்கப்படுகிற சத்தியங்களிலே மனம் திரும்புதலை குறித்து ஒன்றுமே இல்லை. அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் உண்மையாக அவருடைய உள்ளத்தில் கிரியை செய்யலை. மக்களுடைய ஆறுதலுக்காக பேசணும், மக்களுடைய மனம் தேறுவதற்காக பேசணும், அவர்களை கட்டி எழுப்பும் விதமாக பேசணும், அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக பேசணும், உற்சாகப்படுத்தும் விதமாக பேசணும், தொய்ந்து போய் இருக்கிற அவருடைய மனநிலைகளிலே ஒரு பரிசுத்த சந்தோஷத்தை உருவாக்கும் விதமாக பேசணும். இவையெல்லாம் பேசணும். அதே நேரத்தில் ஜனங்கள் மத்தியில் இருக்கின்ற பாவங்களை குறித்து கண்டித்து உணர்த்தி மனம் திரும்புதலை குறித்தும் பேசி கொண்டே இருக்க வேண்டும், இல்லையா? யோவான் வந்து என்ன பேசினார்? மனம் திரும்புங்கள் என்று பேசினார், இல்லையா? மத்தேயு 4:17 வாசித்து பார்த்தால், அது முதல் இயேசு கிறிஸ்து பரலோகராஜ்யம் சமீபமாயிருக்கிறது, மனம் திரும்புங்கள் என்று பேச ஆரம்பித்தார், இல்லையா? அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அத்தியாயத்தினுடைய 38ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு பேச ஆரம்பித்த உடனே சொன்ன வார்த்தை என்ன? நீங்கள் மனம் திரும்புதலை குறித்து பேசுகிறார். அருமையான, ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், மனம் திரும்புதல் நிகழ்ந்த பிறகு எதுக்கு மனம் திரும்புதலை குறித்து பேசணும்? நாம் அதை மனம் திரும்பிட்டோமே, அதற்கு பிறகு ஏன் மனம் திரும்புதலை குறித்து பேசணும்? அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் நாம் மனம் திரும்ப வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நாம் மனம் திரும்ப வேண்டிய ஒரு அவசியத்தில் வாசித்து பாருங்கள். யோவான் 13ஆம் அத்தியாயத்தினுடைய 10வது வசனத்தை. யோவான் 13:10 பாருங்கள். என்ன சொல்லுகிறார்? முழுகினவன் சுத்தமாக தான் இருக்கிறான், ஆனால் கால்களை என்ன செய்யணும்? கழுகணும். காலையில் குளித்து நல்லா சுத்தமாக்கி விட்டு நாம் என்ன செய்கிறோம்? வெளியே போகிறோம். வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வரவில்லை, மறுபடியும் என்ன செய்கிறோம்? தேவைப்பட்ட உடலை கழுவிக்கிறோம், இல்லை கால்களையாவது கழுவிக்கிறோம். எதுக்காக? காலையிலே குளிச்சிட்டோம். ஒவ்வொரு முறையும் வீட்டுக்கு வெளியே போயிட்டு வந்து குளிக்கிறது கிடையாது. ஆனால் ஒவ்வொரு முறையும் நம்முடைய கைகளை கழுவிக்கிறோம், இல்லை முகத்தை கழுவிக்கிறோம், காலை கழுவிக்கிறோம். ஏன் கழுவிக்கிறோம்? எவ்வளோதான் காலை குளிச்சுட்டு போயிட்டா அதுக்கு பிறகு ஒரு நாளைக்கு நம்ம உடம்புல அசுத்தம், அதை தூசி ஒட்டாதுன்னு நம்ம சொல்ல முடியாது, அப்படித்தானே? நாம் பல இடங்களுக்கு செல்லுகின்ற பொழுது பலவிதமான அழுக்குகள் நம்மிடத்தில் வந்து சேர்ந்து கொள்ளுகிறது. அதை அகற்றுவதற்காக நம்மை கழுவி சுத்திகரிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதுபோல ரட்சிக்கப்பட்டாலும் சரி, மனம் திரும்பினாலும் சரி, தொடர்ந்து நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த சுத்திகரிப்பை குறித்து சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே ஒரு திருச்சபை தலைவராக இருந்தாலும் சரி, சுவிசேஷகராக இருந்தாலும் சரி, போதகராக இருந்தாலும் சரி, பாஸ்டராக இருந்தாலும் சரி, அவருடைய வார்த்தைகள் மூலமாக ஜனங்களுக்குள் மனம் திரும்புதலை குறித்த ஒரு உணர்வு ஏற்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். அந்த வார்த்தைகளை கேட்டு அவர்கள் மனதை மாற்ற வேண்டும் என்கிற ஒரு சிந்தை இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் மரிக்கிறதுக்கு முந்தின நேரம் வரைக்கும் நம்மிடத்தில் ஏதாவது ஒன்றை மாற்ற வேண்டியது இருந்து கொண்டுதான் இருக்கும். எவ்வளவுதான் நம்ம வளர்ந்து வந்தாலும் இன்னும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதாவது ஒன்று நம்மகிட்ட வரும், இல்லைன்னா புதுசாக ஏதாவது ஒன்று சேர்ந்துக்கும். ஆக நாம் மரிக்கிற நிமிடம் வரைக்கும் நமக்குள்ளே ஒரு மாற்றத்தை செய்ய வேண்டிய, நம்மிடத்திலிருந்து ஏதோ ஒன்றை விலக்க வேண்டிய ஒரு அவசியத்தில் தான் இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே மனம் திரும்புதலை குறித்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கணும். நீங்கள் தேவ செய்திகளை கேட்கின்ற பொழுது அதன் மூலமாக உங்களுடைய உள்ளான இருதயத்திலே ஒரு மாற்றம் தேவை என்று உணர முடிகிறதா? அந்த உணர்த்துதலை பெறுகிற வார்த்தைகளை நீங்கள் விரும்ப வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவ செய்திகளை நீங்கள் கேட்டால்தான் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஆரோக்கியம் உருவாகும். அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வருகிற பொழுது என்ன செய்கிறார்? நீதியை குறித்து கண்டிக்கிறார், இல்லையா? நீதி என்றால் என்னவென்றால், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெறுவதற்கு நம்மை தகுதிப்படுத்துகின்ற ஒன்று, இல்லை என்றால் ஆண்டவருக்கு முன்பாக நாம் நிற்பதற்கு நம்மை தகுதிப்படுத்துகிற ஒன்று, அதுதான் நீதி. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், மத்தேயு 6:33 வாசிக்கிறோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க. அதனுடைய அர்த்தத்தை தெளிவாக சொல்றதா இருந்தா, அவருக்கு பிரியமானது இன்னதென்பதை அறிந்து அதை நீங்கள் தேடுங்கள். ஒவ்வொரு முறையும் நம்ம தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது அந்த வார்த்தைகள் மூலமாக நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு சத்தியத்தை அதில் நம்ம கேட்கணும். அல்லேலூயா. நான் எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து தேவ செய்தி எதையும் சொல்லாமல்,
எனக்கு ஆண்டவரிடத்திலிருந்து அது கிடைக்கும், இது கிடைக்கும், அப்படி கிடைக்கும், இப்படி கிடைக்கும், ஆண்டவர் அப்படி செய்வார், இப்படி செய்வார் என்று மட்டும் சொல்லப்பட்டு கொண்டிருந்தால் ஒருபோது நான் செய்ய வேண்டிய காரியங்களை நான் சிந்தித்து பார்ப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். புரிகிறதா? ஒவ்வொரு முறையும் நாம் எத்தனை முறை ஏற்கனவே கேட்டாலும் சரி, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதை விரும்புகிறார், எதில் பிரியமாக இருக்கிறார் என்பதை குறித்து நாம் அறிந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய நீதி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது மத்தேயு 5:20 சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசேயர்களுடைய நீதியை விட, வேத பாரகர்களுடைய நீதியை விட நம்முடைய நீதி அதிகமாக இல்லைன்னு சொன்னா பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டோம். வேத பாரகர்களுடைய நீதி என்றால் என்ன, பரிசேயர்களுடைய நீதி என்றால் என்ன? அது மார்க்க சம்பந்தமான சில பக்தி நடவடிக்கைகள். கோயிலுக்கு போகணும், வழிபாடுகளில் கலந்து கொள்ளணும், போதனைகளை கேட்கணும், பிரார்த்தனைகள் செய்யணும், உபவாசம் இருக்கணும், ஆராதனை செய்யணும், காணிக்கை கொடுக்கணும், ஊழியம் செய்யணும். இந்த மாதிரி பக்தியான காரியங்களை செய்வதுதான் யாருடைய நீதி? பரிசேயர்களுடைய நீதி. அப்படி என்ன அர்த்தம்? அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் கடவுளை பிரியப்படுத்தணும்னா, கடவுளுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணும்? சர்ச்சுக்கு போகணும், ஆராதனை செய்யணும், துதிக்கணும், ஸ்தோத்திரிக்கணும், பாட்டு பாடணும், காணிக்கை கொடுக்கணும், ஊழியம் செய்யணும், உபவாசம் இருக்கணும், பிரார்த்தனை செய்யணும். இதுதான். இதெல்லாம் செஞ்சுட்டா என்ன நடக்கும்? கடவுள் ஆசீர்வதிப்பார். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? இவர்கள் நீதி என்று எண்ணுகின்ற காரியங்களை விட அதிகமான ஒரு நீதி, அதிகமான நீதியுடைய ஒரு வாழ்க்கை உங்களிடத்தில் வெளிப்படவில்லை என்றால் you will never enter into the kingdom of God. பரலோக ராஜ்யத்தில் என்ன செய்ய மாட்டீங்க. இப்போ என்ன அர்த்தங்க? அது வெறும் பக்தியான செயல்களோடு அல்ல, இவைகளுக்கு அப்பாலே தேவனுடைய உண்மையான விருப்பங்களை அறிந்து கொண்டு நாம் செயல்படணும். முக்கியத்துவம் செலுத்தப்படவில்லை. காணிக்கை கொடுங்க, தசமபாகம் கொடுங்க, இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையெல்லாம் சீரழிஞ்சு போயிடும். ஆனால் நீங்கள் எப்படி வாழ்கிறீங்க, எப்படி செயல்படுகிறீங்க, உங்கள் குணாதிசயம் எப்படிப்பட்டது, உங்களுடைய சுபாவம் எப்படிப்பட்டது, இதை குறித்த பாரங்கள் இன்றைக்கு பல திருச்சபை தலைவர்களுக்கு இல்லவே இல்லை. அவர்கள் குறுகிய வழிகளை காண்பிக்கிறார்கள். அருமையான வழி. கர்த்தருடைய நீதி என்றால் என்ன? அவருடைய வழிகளில் நாம் நடக்கணும். அதனால நீங்கள் ஆண்டவருடைய வழிகளில் நடப்பதற்கு உங்களை தூண்டுகின்ற வார்த்தைகளுடைய பிரசங்கங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். அல்லேலூயா. எனக்கு எவ்வளோ ஆறுதலாக பேசியிருக்காரு, என்ன எவ்வளோ உற்சாகப்படுத்துவதாக பேசியிருக்கிறாரு, நான் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் விசுவாசிக்கிற அளவுக்கு பேசியிருக்காரு, அதே அல்ல, ஆண்டவருக்கு ஏற்றபடி வாழ்வதற்கு நான் கேட்ட பிரசங்கத்தில் எனக்கு எத்தனை அறிவுரைகள் கொடுக்கப்பட்டது, அதுதான் முக்கியம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு ஏற்றபடி வாழ்வதற்கு தொடர்பான வார்த்தைகளை நீங்கள் கேட்கணும். பைபிளை படித்தாலும் சரி, ஆவிக்குரிய புத்தகங்களை படித்தாலும் சரி, பிரசங்கங்களை கேட்டாலும் சரி, இதுதான் மேலோங்கி இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவருடைய நீதி எது? ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வது, ஆண்டவருக்கு பிரியமான சுபாவங்களை வெளிப்படுத்துவது, ஆண்டவர் விரும்புகிற குணங்களை வெளிப்படுத்துவது, இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். எனவே நீதி தொடர்பான பிரசங்கங்களை நீங்கள் கேட்கணும். விளங்கி கொண்டீர்களா நான் பேசுகிறத? நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லுகின்ற தன்மை இல்லாத பிரசங்கங்கள் எல்லாம் தேவனிடத்திலிருந்து வந்தவைகளாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. உங்களுக்கு இது கிடைக்கும், அது கிடைக்கும், அப்படி கிடைக்கும், இப்படி கிடைக்கும், எங்களுடைய பங்காளர் திட்டங்களில் வந்து இணைந்து கொண்டால் நீங்கள் எதிர்பார்க்கிறத விட எல்லாம் கிடைக்கும், இந்த மாதிரிப்பட்ட பிரசங்கங்கள் எல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறதில்லை. கர்த்தருடைய வார்த்தை என்றால் அந்த வார்த்தைகளில் நிச்சயமாக நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்த ஒரு அறிவுறுத்தல் வலிமையாக இருக்கும். அந்த அறிவுறுத்தல் உங்களுக்கு கிடைத்தால்தான் இன்று ஆண்டவருக்கு முன்பாக நான் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அதை விரும்புங்கள். மூன்றாவதாக, பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வருகின்ற பொழுது அவரை செய்கிற இன்னொரு வேலை என்ன? நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார் இல்லையா? நியாய தீர்ப்பு என்ன அர்த்தம்? நீங்க எல்லாரும் ஒரு நாள் என்ன செய்யப்பட போறீங்க? நியாயம் தீர்க்கப்பட போறீங்க. நாம் கேட்கிற கர்த்தருடைய வார்த்தைகளில் நாம் நியாயம் தீர்க்கப்பட போகிறோம் என்பதை குறித்த எச்சரிப்பின் தகவல் நிச்சயமாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நியாய தீர்ப்பை குறித்த வார்த்தைகளை நாம் கேட்டால்தான் ஆண்டவருக்கு முன்பாக தேவ பயத்துடன் நாம் வாழ முடியும்.
2 கொரிந்தியர் 5ஆம் அத்தியாயத்தினுடைய 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, இந்த சரீரத்தில் நாம செய்த நன்மை தீமைகளின் அடிப்படையிலே ஒரு நாள் நாம் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டியது அவசியம் என்று அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதை பார்க்கிறோம். நாம் ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். நியாய தீர்ப்பின் நாள் என்ற ஒன்று உண்டு. நியாயம் தீர்க்கப்பட போவது உண்மை. எனவே அந்த நியாய தீர்ப்பை குறித்து நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் எச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்திற்கு கட்டுக்கதைகள் அல்ல தேவை, பரவசமூட்டுகிற வார்த்தைகள் அல்ல தேவை. நாம் எப்படி வாழ்கிறோமோ அப்படி வாழ்வதன் அடிப்படையிலே ஒரு நாள் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். இயேசு கிறிஸ்து அதை குறித்து சொல்லுகிற பொழுது யோவான் 3ஆம் அத்தியாயத்தினுடைய 18-19 வசனங்களில் வாசித்து பார்க்கும் பொழுது, ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதுனால அதுவே ஆக்கினை தீர்ப்பிற்கு ஏதுவாக இருக்கிறது. மனுஷன் நியாயம் தீர்க்கப்படுவான். எதனால? இருளை விரும்புகிறதுனால. வெளிச்சம் வராமல் இருந்தால் பரவாயில்ல, எலக்ட்ரிசிட்டி இல்லை அதனால் நீங்கள் வெளிச்சத்தில் இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல. எலக்ட்ரிசிட்டி இருக்குது, ஆனால் சுவிட்ச் ஆன் பண்ணி லைட்டை எரிய வைக்காமல் வாழ்ந்தா அது தவறு. இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு ஒளியாக வந்தார். அந்த ஒளியில அனுதினமும் நாம் நடக்க தவறுகின்ற பொழுது அதுதான் நம்மை நியாயம் தீர்க்க போகிறது. நாம் செய்த பாவங்களுக்காக நாம் நியாயம் தீர்க்கப்பட போகிறோம். நாம் செய்த பாவங்களிலிருந்து நாம் விடுதலை அடைந்து பரிசுத்தமாக வாழ்வதற்கு தேவையாக தேவன் செய்த எல்லா அந்த மகிமையான அன்பான காரியங்களை நாம் அலட்சியம் செய்வதனால்தான் நமக்கு தண்டனை வரப்போகிறது. எனவே இந்த நியாய தீர்ப்பை குறித்து நமக்கு சொல்லப்பட வேண்டும். இன்றைக்கு நியாய தீர்ப்பை குறித்து பிரசங்கிகள் தேசத்திலே குறைந்து விட்டார்கள். காரணம் என்னவென்றால், ஜனங்கள் எச்சரிப்பின் சத்தத்தை கேட்க விரும்பவில்லை. தங்களுக்கு கடினமாக உணர்கின்ற வார்த்தைகளை கேட்க விரும்பவில்லை. ஆசீர்வாதமாக ஏதாவது சொல்ல மாட்டாரா? அற்புதங்களை குறித்து ஏதாவது செய்ய மாட்டாரா? இதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருடங்கள் அற்புதங்களை கண்டார்கள், அதிசயங்களை கண்டார்கள். ஆனால் அந்த கானகத்திலேயே அவர்கள் அழிந்து போனார்கள். அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டதான அந்த பரிசுத்தமான ஆசீர்வாதமான தேசத்துக்கு அவர்கள் சென்று சேரவில்லை. என்ன நடந்தது? மோசே அவர்களோடு அவ்வப்பொழுது பகிர்ந்து கொண்டிருந்த எச்சரிப்பின் வார்த்தைகளுக்கு அவர்கள் செவிசாய்க்கவில்லை. 28ஆம் அத்தியாயம் உபாகமத்திலே 14 வசனங்களிலே மாத்திரம்தான் ஆசீர்வாதங்களை குறித்து அந்த மோசே ஜனங்களிடத்திலே சொன்னான். அந்த 14 வசனங்களிலே சொல்லப்படுகிற ஆசீர்வாதமான வாக்குறுதிகள் நிறைவேற வேண்டுமென்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? முதலாக சொன்னான், நீ கேட்கிற இந்த வார்த்தைகளை கவனமாக கேட்டு பின்பற்றுவாயானால் இந்த ஆசீர்வாதங்கள் உனக்கு கிடைக்கும். பின்பற்றவில்லை என்றால் அப்படின்னு சொல்லிட்டு உபாகம் 28ஆம் அத்தியாயத்தினுடைய 15ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து 54 வசனங்கள் சாபத்தை குறித்து பேசுகிறான். அதுதான் எச்சரிப்பு. நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழவில்லை என்றால் உங்களுக்கு இதுதான் நிகழும் அப்படி தெளிவாக சொன்னா. இந்த நாட்களில் ஆசீர்வாதங்களை குறித்து பேசுகிறது தான் பிரசங்கம். சாபங்களை குறித்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுப்பது உண்மையான பிரசங்கம் அல்ல என்று தான் அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மோசே உண்மையுள்ள தேவ ஊழியக்காரனாக இருந்தபடினாலே ஆசீர்வாதங்களை குறித்தும் பேசினான். ஆனால் அவருடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுக்கவில்லை என்றால், அவருடைய வார்த்தைகளின்படி வாழவில்லை என்று சொன்னால், ஆசீர்வாதம் வந்தால் 14 வசனத்தில் வரும், சாபம் வந்தால் எத்தனை வசனத்தில் வரும்? 54 விதத்தில் வரும். ஆசீர்வாதம் வந்தால் 14 விதம் தான், சாபம் வந்தால் 54 விதம். அதனால தான் இன்றைக்கு நிறைய பேர் சாபத்தை பற்றி பேசுகிறதே இல்லை. ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை குறித்து தான் கேட்க ஆசை, அதனால் அதையே பேசும் என்று. அதனால் என்ன நடக்குன்னு சொன்னால், ஆண்டவருடைய விருப்பத்தை அவர்கள் செயல்படுத்தவில்லை. ஆம் அருமையானவர்களே, ஆரோக்கியமான உபதேசம் நமக்கு அவசியம். அந்த ஆரோக்கியமான உபதேசத்தினுடைய விளைவாகத்தான் ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. ஆசீர்வாதம் ஆரோக்கியமான உபதேசத்தில் நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நம்முடைய தவறுகளை சுட்டி காட்டுகின்ற அம்சங்கள் நிச்சயம் இருக்கணும். என்னுடைய குறையை குற்றத்தை உணர்த்துகின்ற ஒருவர் இல்லை என்று சொன்னால் நான் போகிற பாதையிலேயே போய் கெட்டு போய்விடுவேன்.
எனவேதான் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஆண்டவர் பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறார். கண்டித்து உணர்த்துகிற சத்தத்தை கேட்பது அபூர்வமாகி இருக்கின்ற இந்த கடைசி காலத்தில் அருமையான சகோதரிகளே, இதனை விரும்புங்கள், இதனை தேடுங்கள். என்னை கண்டித்து உணர்த்த ஆண்டவருடைய ஆவியானவர் அவசியம். அனுதின வாழ்க்கையிலே நான் தவறி போகாதபடிக்கு என்னுடைய பாவங்களை எனக்கு ஞாபகப்படுத்தி மனம் திரும்ப தூண்டுகிற வார்த்தைகள் எனக்கு அவசியம் என்று சொல்லி நீங்கள் அதனை தேட வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய நீதி ஆண்டவருக்கு இதுதான் பிரியம். அவ்விதமான அவருடைய பிரியத்தை அறிவிக்கிற வார்த்தைகள் நீங்கள் கேட்க வேண்டும். ஆண்டவருடைய வழிகளில் நடவாமல் போனால், ஆண்டுடைய வார்த்தைகளின்படி வாழாமல் போனால் அதற்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டு என்கிற எச்சரிப்பை நாம் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் விழிப்புணர்வுடன் வாழ்வோம், விழித்து கொண்டு வாழ்வோம். அங்கே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உண்டு. அல்லேலூயா. தேவனுடைய கண்டிப்பின் சத்தத்துக்கு பின்னால் தான் உண்மையான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. மோசே கொண்டு தேவன் ஏன் அவர்களை தொடர்ந்து கண்டித்தார் என்றால், எப்படியாகிலும் அந்த ஜனங்கள் அவருடைய ஆசீர்வாதத்திற்கு தகுதி அடைந்து விட வேண்டும் என்பதற்காகத்தான். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். ஆண்டவர் உங்களின் ஒவ்வொருடைய வாழ்வு மேல் கரிசனை கொண்டிருக்கிறார். எனவே நீங்கள் ஆரோக்கியமான வார்த்தைகளை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையை ஆரோக்கியமானதாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த விருப்பத்திற்கு உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா?